அழகே அழகு அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா ரேவதி அவங்க அம்மா அப்பாலாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. மதியம் மலரும் பார்த்தீங்கன்னா அதில் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ராகவன் பார்த்தீங்கன்னா ரேவதி கிட்ட எதுக்குதாம்மா சண்டை, எதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா, எப்போவுமே அடிக்காதவர் கை நீட்டி அடிக்கிறாருன்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை இருக்கும்ல, காரணம் இருக்கும்ல. இது வரைக்கும் அவர் கை நீட்டி அடித்தது இல்லைல்ல, அதனால தாம்மா கேட்குறேன், நீ என்ன காரணம்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேவதியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா நீ காரணத்தை சொன்னால் தானே நாங்களும் என்ன ஏதுன்னு பேச முடியும், எதுவுமே சொல்லாமல் நீ பாட்டு அமைதியாக இருந்தா எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரேவதி பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லாமல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, விடுங்க, அடிக்கணும்னு நினச்சிட்டா அதுக்கு காரணம் இல்லாமல் தேடிட்டு இருப்பாங்க, அப்படியே அடிக்க வேண்டியது தான், அது மாதிரி அடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி சொன்னால் எப்படி, நீ காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியுமே கேட்குறாங்க. ஆனாலும் ரேவதி பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மதிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆனாலும் ரேவதி சொல்லாமல் மறைச்சிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா அவங்க அடி வாங்கிட்டு இப்போ இங்கே வந்து இருக்கிறதுக்கு காரணம் மதியம் ஒரு காரணம் தான். அந்த விஷயம் மதிய உறுத்திக்கிட்டே இருக்கும். உடனே மதிய பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக அடி வாங்கினாங்கன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ரேவதியும் மலரும் பார்த்தீங்கன்னா மதிய ஒரு நிமிஷம் நீ சும்மா இருக்கியா, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவகிட்டலாம் சொல்லியிருக்க நீ எதுக்கு அடி வாங்கினன்ற காரணத்தை, ஆனால் பெத்த தாய் நான் கேட்குறேன், என்கிட்ட சொல்ல மாட்டேன், உனக்கு அவங்க தான் முக்கியமாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ எதுக்குமா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மதி எழுந்து போய் பார்த்தீங்கன்னா ரேவதி அடி வாங்கினதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அப்பாலாம் ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வேலைக்கு போனதுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா, உங்கள் மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எது கூட போய் நீ முடிச்சு போட்டுட்ருக்க, நாங்கள் இவ அடி வாங்கினது காரணம் கேட்டால் உனக்கு வேலை போனதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு வேலை போனதுக்கு காரணம் உங்கள் மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட பார்ப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா இது இல்லைப்பா, இதுக்கு மேலேயும் பார்ப்பாரு, மற்றவங்க நல்லா இருந்தாலே அவருக்கு பிடிக்காது, எப்போவுமே அவர் தான் உயரத்தில் இருக்கணும், யாரும் உயரத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பாரு, அதுக்காக என்ன வேணாலும் செய்வார், எவ்வளோ கீழ்த்தரமாக வேணாலும் அவர் இறங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை போன விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சிருக்கு, அதை அவங்க என்கிட்ட சொன்னாங்க, அதனால் அந்த விஷயத்தை போய் நான் அவர்கிட்ட கேட்டேன், அதுக்காக தான் இவங்களை போட்டு அவர் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா நீ போய் அவர்கிட்ட பேசுனியா இல்லை சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரேவதியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா நீ எப்போ போய் அவர்கிட்ட இதெல்லாம் பேசுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அன்றைக்கி வேலை விஷயமா வெளியே போயிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அப்போ அங்கே தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, நீ போய் சாதாரணமாக பேசுனியா இல்லை சண்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் பண்ண வேலைக்கு எப்படிங்க சாதாரணமாக பேச முடியும், சண்டை தான் போட்டேன், கோவமாக தான் பேசினேன், என் வேலையை விட்டு என்னை தூக்க வச்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, என் வாழ்க்கையில் ஏன் விளையாடுனீங்கன்னு கேட்டேன், நான் கேட்டதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா போதுமா, இப்போ உன்னால பாரு என் பொண்ணு அவள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறா, அதான் அடி வாங்கிட்டு வந்து நிற்கிறா, யார் அடி வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி காரணம் நீயா தான் இருப்பியா, உனக்கு யாரும் நல்லா இருந்தாலே பிடிக்காதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மதிக்கு கோவம் வருது, தப்பு செஞ்சவர் அவரு, ஆனால் எல்லாரும் என்ன தப்பு சொல்கிறீங்க, அவரை காப்பாற்றுறதுக்காக மற்றவங்க மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்டிருக்கலாம், உங்கள் கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசியிருக்கலாம், அதுக்காக நீ உடனே போய் அவர்கிட்ட சண்டை போட்டுருவியா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, அந்த பிரச்சனை ரேவதி பக்கம் திரும்பன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு உள்ளே போயிடுறாங்க. இங்கே எது நான் செஞ்சாலும் உங்களுக்கு தப்பு, ஆனால் உங்கள் மாப்பிள்ளை எது செஞ்சாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவமாக போயிடுறாங்க. உடனே ரேவதியுமே கேட்குறாங்க, உங்களோட நியாயம் அநியாயத்துக்குலாம் ஒரு அளவே இல்லையாப்பா, இந்த வீட்டில் இருக்க மருமகங்க நல்லதே செஞ்சாலும் உங்கள் தப்பு, ஆனால் மருமகனுங்க கெட்டதே செஞ்சாலும் அது உங்களுக்கு சரிதானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா ரேவதியை திட்டுறாரு, உனக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சால் இது உடனே போய் நீ மதிக்கிட்ட சொல்வியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும்னு உனக்கு எண்ணம் இல்லையா, நீ எதுக்கு உடனே போய் மதிக்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை திட்டுறாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, நீங்கள் வந்திருந்தா இங்கே அதுக்கு மேலே இருக்குது, என்னை ஆளை விடுங்க, யாராவது எக்கடாவது கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோச்சிட்டு போகிறாங்க. உடனே மலரும் பார்த்தீங்கன்னா மதியம் நீங்கள் தப்பு சொல்கிறீங்களே, அவர் அவங்கள வேலையை விட்டு தூக்குனதும் தப்பு தானே, நீங்கள் அவர் எதுவுமே தப்பு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு, எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலருக்கும் கோவம் வருது, யாரும் இங்கே யாரோட வாழ்க்கையும் கெடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணு கோவமாக பார்த்தீங்கன்னா கிச்சனுக்குள்ளே எழுந்து போயிடுறாங்க.